இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க பிகினிங்கில். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் திருத்திக்கிறது மூலிமா உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான நியூஸஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பிகினிங்கில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கண்மூடித்தனமாக டக்குன்னு ஒரு கம்பெனி ஷேரை வாங்கிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஷேர் வந்து இப்போ 400 ருபீஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 2 வாரத்தில் 350 ருபீஸ் குறையுது. உடனே நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லும், 350 ருபீஸ் குறைஞ்சிட்டு எப்படி தான் பெரிய கம்பெனி ஒரு 2 வாரத்தில் ஏறிடும், இப்போ டிப்லேயே வாங்கி வச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட ஷேரை. ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ஏறாமல் 350லேருந்து ஒரு 300 குறையும். ஸோ அப்பயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி நம்ம வந்து டிப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் திரும்பி வாங்கி வைக்க வேண்டியது. ஆனால் உள்டாவா அந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா திரும்பியும் 300 ரூபாயிலேருந்து ஒரு 200, 150 ஏன் சம்டைம்ஸ் 100 ரூபா கூட இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே ஒரு கம்பெனி வந்து ஷேர் இறங்குது அப்படின்னா டக்குன்னு அந்த கம்பெனியோட ஷேரை போய் வாங்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணும், ஏன் இறங்குது, என்ன நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்திருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கு இந்த ஷேர் இப்போ டக்குன்னு குறைஞ்சி 400 கீழே போயிட்டே இருக்குது. திரும்பி அது ஏறுமான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அது ஷேர் வெளியே போயிருக்கு, அதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது ஒரு டிப்பில் போய் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏன் அது இறங்குது, ஸோ எதுக்காக இறங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் உங்களுக்கு வரும். ஸோ எப்போ அதை வந்து வாங்கலாம், நீங்கள் வந்து 400 ருபீஸ் இருக்கும்போது அது டிப்பாக இருக்குது, பீக்கில் இருக்கும்போது டிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி அந்த 400 ரீச் ஆகி அது பிரேக் ஆகி போனால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து திரும்பியும் ஒரு பாசிட்டிவ் சைடுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை தான் நீங்கள் ஒரு டார்கெட் பண்ண எடுத்துக்கணும். அதாவது இறங்குற வரைக்கும் இறங்கட்டும், எப்போ அந்த ஹையஸ்ட்டு லெவலில் தொட்டு திரும்பி அது பிரேக் ஆகி மேலே போகுது அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு. ஸோ பேடிஎம் பார்த்திங்கன்னா போயிட்டு, ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அதேமாரி தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய கம்பெனிலாம் ஓவர் ப்ரைஸ்டு வச்சு தான் ஐபிஓவே வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பெனி நல்லா தெரிஞ்ச கம்பெனி, பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுக்காக போய்ட்டு உங்கள் பணத்தை போடாமல் ஃபஸ்ட்டு எதுக்காக குறையுது, ஸோ திரும்பி ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த கம்பெனி ஷேரை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.